நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம். ஐ திங்க் ஐ எனக்கு பயங்கரமா எக்ஸைட்டடா இருக்கேன். ரீசெண்டாக சினிமா உலகத்தில் பயங்கர ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஜிவி பிரகாஷ்க்கு கிடச்சிருக்க அந்த மாசான அங்கீகாரம் தாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் படத்தோட பின்னணி இசைக்காக ஜிவி பிரகாஷ்க்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது அவருக்கு சாதாரண விஷயம் இல்லை, தொடர்ந்து 3வது முறையாக வாங்குகிற தேசிய விருது. ஆனால் இந்த விருது கொண்டாட்டத்தை விட சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் அவரோட முன்னாள் மனைவி பாடகி சைந்தவி போட்ட போஸ்ட் தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏற்கனவே சூரரை போற்று படத்துக்காக 68வது தேசிய விருது வாங்கியிருக்காரு நம்ம பிரகாஷ் அவர்கள். ஸோ அடுத்து வாத்தி படத்துக்காக 71வது தேசிய விருதில் சிறந்த இசையமைப்பாளர் விருது வாங்கினார். இப்போ அமரன் படத்தோட மிரட்டலான பிஜிஎம்காக 3வது முறையாக நேஷ்னல் அவார்ட் தட்டி தூக்கியிருக்காருங்க. ஸோ சின்ன வயசில் இருந்த மியூசிக்கில் கலக்கிட்டு வர ஜிவிக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இதில் எல்லோரையும் நெகிழ வச்ச ஒரு விஷயம் என்னென்னா சைந்தவியோட வாழ்த்து தாங்க. ஸோ நம்ம எல்லோருக்குமே தெரியும், 12 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கருத்து வேறுபாடு காரணமாக சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் பிரிஞ்ச அப்புறமும் கூட 2 பேரும் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. ஸோ ஜிவி இசையில் சைந்தவி தொடர்ந்து பாடிட்டும் வராங்க. இப்போது ஜிவி தேசிய விருது ஜெயிச்சதும் சைந்தவி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் 3வது முறையாக தேசிய விருது வென்ற ஜிவி பிரகாஷ்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அமரன் படக்குழுவினர் அனைவருக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு மனசார வாழ்த்தியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் பிரிஞ்சு இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணு அன்விகாக்காக 2 பேருமே ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் கமெண்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள். ஸோ அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் பிரிவுகள் இருந்தாலும் ஒருத்தரோட வளர்ச்சியை மனசார பாராட்டுறது பெரிய விஷயம்தான். ஸோ ஜிவி பிரகாஷ் சாருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ அமரன் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் எது அண்ட் இந்த ஜோடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.